டே ராஜு, இன்னும் ஏன்டா அங்கே நின்றுட்டு இருக்கேன்? சீக்கிரமா வந்து குளி. பாப்பா, தண்ணி இன்னும் இவ்வளோ கொதிக்குது. இவ்வளோ நேரத்துக்கு வேஸ்டா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. சீக்கிரம் வந்து குளிங்க ரெண்டு பேரும். இன்னைக்கு வேற பொங்கல். எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? அக்கா வேற இவ்வளோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. பொண்ணு சித்தி, என்ன இவ்வளோ சூடா இருக்கு தண்ணி? சரிடா, சூடா இருந்தா நல்லா தான் இருக்கும் குளிருக்கு. அம்மா கண்ணுக்குள்ள சோப்பு போடுச்சு. அவ்வளோதான், ரெண்டு பேரும் குளிச்சு முடிச்சாச்சு. சீக்கிரமா உடம்ப தோடிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க போங்க. டேய் ராஜு, உனக்கு வேட்டி சட்டை சூப்பரா இருக்குடா. இன்னைக்கு வேற பொங்கல், சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம. ஆமா ஃபர்ஸ்ட் நம்ம தெருவை இந்த பலூனால ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த ரெட் கலர் பலூன் இப்படி எடுத்து நடுவுல வச்சிடலாம். அங்கேயும் எல்லா பலூனும் கட்டிடுங்கப்பா. கட்டிட்டு தான்டா இருக்கும். அக்கா, இந்த பர்பிள் கலர் பலூன் இப்படி வச்சிடலாம்க்கா சென்டர்ல. வாவ், நம்ம ஸ்ட்ரீட்டே பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு இப்பதான். ட்விங்கிள், நம்ம எந்த மாதிரியான ரங்கோலி போடலாம்? டோரா, எனக்கு கலர் பண்ண மட்டும் தான் தெரியும். ரங்கோலில நீ தான் போடணும். ஏங்க பாத்தீங்களாப்பா? டோரா, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கூட போடுவாங்களா? ஹே, இங்க என்ன எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் இப்படி இங்கேயே ஆன்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஓ, உங்க ட்ரெஸ்ஸை விட எங்க ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் கூட போடுவீங்களான்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத ராஜு. நாங்க உங்களை விட சூப்பரா ரெடி வந்திருக்கோம். உங்களுக்கு போடாம வேற ஒண்ணும் இல்ல. சரி விட்டு விங்கல், அவங்க கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு இருக்கு? வா, நம்ம ரங்கோலி போடலாம். ஓகே, இந்த பக்கம் ஒரு சுகர் கேன் வரைஞ்சிடலாம். வா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு டோரா. சூப்பரா போட்டிருக்கேன். கோலமாவை கீழே கொட்டி வச்ச மாதிரி இருக்கு. இது சூப்பரா இருக்குதாமா? ஹே டோரா, ட்விங்கிள், ரங்கோலி போட்டு முடிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே, ரொம்ப சூப்பரா தான் போட்டிருக்கீங்க. அம்மா, அத்தை, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க பொங்கல் வைக்க போகலாம். இதோ வந்துட்டு பசங்களா. இதோ குளிச்சு முடிச்சிட்டேன். தலை மட்டும் வாரிட்டு வந்துடுறேன். அட அத்தை, மேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு கொஞ்சம் வந்து பண்ணி விடுங்களா? என்னது, உங்களுக்கு பண்ணி விடணுமா? இங்க எனக்கே பண்றதுக்கு நேரம் இல்ல. இன்னும் இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தேன். உங்க பாட்டி வந்து என்னதான் நல்லா திட்டுவாங்களே. பூஜா, நம்ம என்ன வெளியவா போறோம்? சும்மா லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கோ. ஆமா பவித்ரா, சரியா தான் சொன்னேன். இந்த ஷேட் எனக்கு எப்படி இருக்கும்? புதுசா வாங்குனனே. நல்லா தான் இருக்கு. இனிமே இந்த பிங்க் கலர் டெய்லி போட வேண்டியது தான். அழகா இருக்கு. சரி இரு பூஜா, நான் உனக்கு blush போட்டு விடுறேன். பவித்ரா, நல்லா நிறைய போட்டுறாத. சும்மா லைட்டா போட்டு போதும். இந்த பிங்க் கலர் நெயில் பாலிஷும் வச்சுக்கலாம். பவித்ரா, இந்த ரெண்டு செயின்ல இது போட்டுட்டான். அது ரெண்டுமே வேணாம். இங்க பாரு, இந்த செயின் போடு, சூப்பரா. நல்லா தான் இருக்கு பவித்ரா. ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய செயின்லாம் போட பிடிக்காது பவித்ரா. இது வேணா நீ போட்டுக்க, உனக்கும் நல்லா தான் இருக்கும். இது இந்த அத்தையை ஒரு சின்ன மேக்கப் போட்டு விட சொன்னா ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. வாங்க, நம்மளே பண்ணிக்கலாம். இந்த நெயில் பாலிஷ் வச்சுக்கலாம், அப்புறம் இந்த லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய மேக்கப் முடிஞ்சிருச்சு. சூப்பரா ரெடி ஆயிடும். பூஜா, எனக்கு இந்த செயின் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செட் ஆகுதா எனக்கு, இல்ல வேற மாத்திட்டா? பவித்ரா, பூஜா, கையேறு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா அங்க வெளியே உங்களை தான் கூப்பிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா, தேஜா கீர்த்தி, அப்பாவுடைய கூலிங் கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சும்மா மாஸ்டா இருக்குதா? எப்படி பார்த்தாலும் என் முகம் அழகா இருக்குது. இந்த கண்ணே ரோஜா குடு ரோஜா. இப்ப நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்கிட்ட குடு. அதெல்லாம் தர முடியாது. இது எனக்கு தான். இது ரோஜா, அதை இங்க கூட இங்க முகம் சைஸ் கூட இல்ல. இந்த கண்ணாடி, உனக்கு இந்த கண்ணாடி கேக்குதா? இதெல்லாம் என்ன மாதிரி ஆளுக்காகவே செஞ்சது. எப்படி எனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குதா? சும்மா நல்லா இருக்குதா? இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஒரு போன் எடுத்துட்டு வந்து ஒரு போட்டோ எடுக்க தேவையா? இருங்க, போய் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, அதை கொடுங்க அத்தை. அதை நாங்க தானே வச்சிருந்தோம். எதுக்கு இப்படி புடிங்கிட்டு போறீங்க? இப்படி ஒரு போட்டோ, இப்படி ஒரு போட்டோ. அடுத்து பவித்ரா, நீயும் வா, நீ எடுத்துக்கோ. அப்படிதான். அப்புறம் அண்ணி, நீங்களும் ரெடியா இருங்க. அப்புறம் உங்களே போன போட்டு எடுக்கிறேன். ஓகே, அப்புறம் அண்ணா அந்த நீ போட்டுக்கோ. நல்லா போட்டானா? எப்படிக்கா கொஞ்சம் லெஃப்ட் வா. அப்படிதான் சூப்பர். ஏம்பா கிருஷ்ணா, இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னா நீ என்னப்பா இங்க கண்ணாடி போட்டு விளையாடிட்டு இருக்கிற? எப்பா என்னப்பா பண்றேன்? என்னது இது? என்னமா இது? கண்ணுனா இப்படி கருப்பு கலர்ல தெரியுது. அது கூலிங் கிளாஸ் பாட்டி, அது அப்படிதான் இருக்கும். சரிம்மா கையலே, இந்த வாட்டி பொங்கலை உன் கையால அடுப்பு செஞ்சு அதுல பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, சரியாத்த. நான் முதல்ல இந்த எல்லா இடத்தையும் கூட்டிடுறேன். சரிங்களா? கூட்டிட்டு தண்ணிலாம் தெளிச்சிடுறேன். அத்தை, நான் எல்லாத்தையும் சரியா பண்றேன்னு பாத்துக்கிட்டே இருங்க அத்தை. எதனா தப்பு பண்ண சொல்லுங்க. கையிலே, கல்லுக்கு மேல கீழே நடுவுல எல்லா இடத்துலயும் நல்லா களிமண்ணை பூசுமா. அப்பதான் அடுப்பு விரிசல் விடாம நல்லா இருக்கும். அப்படிதான் நல்லா பக்கத்துல வை கல்லெல்லாம். நல்லா இந்த பக்கம் ஒரு கல்லு, அந்த பக்கம் ஒரு கல்லு, அப்புறம் அந்த பக்கத்துல ஒரு கல்லு வச்சிடுமா. அம்மா, நம்ம இதுலதான் பொங்கல் வைக்க போறோமா?
ஆமா ரோஜா கீர்த்தி, இதுல தான் நம்ம இப்ப பொங்கல் வச்சு சாமிக்கு படைக்க போறோம். சீக்கிரமா பொங்கல் வச்சு முடிக்கணும். அத்தை, இப்ப மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலாமா? பவித்ரா, அந்த மஞ்சள் குங்குமம் பூலாம் எடுத்துட்டு வாமா. அம்மா என்னம்மா? பவித்ரா, அந்த அடுப்புக்கு குங்குமம் மஞ்சா பூலாம் வச்சுடுமா. சரிம்மா. அண்ணி, இந்த அடுப்பை நீங்க தான் கட்டுனீங்களா? சூப்பரா இருக்குங்க அண்ணி. இந்த வாட்டி இதுல தான் பொங்கல் வைக்க போறோம்ல. கையிலே இன்னாமா பானை எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு. சரிங்க. இந்த பூஜா இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. வந்துட்டேன். கரும்புலாம் யார் எடுத்துட்டு வருவா? அதுக்குள்ள பூஜா இன்னும் என்ன உள்ள பண்றான்ட்டு கேக்குறது அண்ணி. சரிங்க அண்ணி, இந்த இடத்துல வச்சுட்டுமா? இப்பதான் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குது. இந்தாங்க அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு. வா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரங்கோலி போட்டிருக்கீங்களே. டோரா ட்விங்கிள், எங்களுடைய சாரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா டோரா, நான் இதை கஷ்டப்பட்டு கட்டி இருக்கேன் தெரியுமா? பட் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஸ்டெஃபி, நான் போய் உள்ள தேவையான திங்ஸ்ல எடுத்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் ரெயின்போ. இந்த ஸ்டெஃபி, நான் பாட் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே டோரா, இந்த சுகர் கேன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கீழே வச்சிடு டோரா. ஓகே மம்மி. இந்த நேரத்துக்கு ராபர்ட் இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ எல்லா ஒர்க்கும் நம்மளே செய்யறதா இருக்குது. ஸ்டெஃபி, நான் பொங்கல் வைக்கிறதுக்காக ஸ்டவ் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த சிலிண்டர் போய் நீ எடுத்துட்டு வா. நோ மிராண்டா, நம்ம இந்த ஸ்டவ்லயே பொங்கல் வைக்க கூடாது. ஆமா மிராண்டா சிஸ்டர், நம்ம இதுலயே பொங்கல் வைக்க கூடாது. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தீங்களா, இந்த அடுப்புல தான் நம்ம பொங்கல் மேக் பண்ண போறோம். மம்மி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சுகர் கேன்ல இப்படி நிக்க வச்சிரலாம் மம்மி. நான் கையிலே பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டீங்க போல. அடுப்புல உங்க கையாலே செஞ்சீங்களா? ஆமா தேவி அக்கா, சீக்கிரம் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலாம். இதோமா பூஜா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. அக்கா, இந்தாக்கா கரும்புலாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கரும்பு எடுத்து இப்படிக்கா வச்சிடுறேன்க்கா நானு. அக்கா, உண்மையிலேயே சொல்றேன்க்கா, இந்த தெருவிலே உங்களுடைய பொங்கல் டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்குங்கக்கா. எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கீங்க. சரி, இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் அடுப்பை பத்த வைங்க. பானை எடுத்து வை கையிலே. சரிங்க அத்தை. முதல்ல அதுல எடுத்து பாலை ஊதுமா. சரிங்க அத்தை, இதை ஊத்திடுறேன். ஏண்டி பூஜா, அந்த அடுப்பு அணையாம நல்லா பத்து வச்சுக்கிட்டே இருமா. அப்படியே அடுப்பு நின்றுட போகுது. சரிம்மா. ரெயின்போ, சீக்கிரமா அதை பத்த வை ரெயின்போ. ஓகே, இப்போ அந்த பாட்டு எடுத்து அதுல வை ரெயின்போ. ஓகே, இப்போ அதுல மில்க் ஆட் பண்ணு ரெயின்போ. ஃபுல் மில்க்குமே ஆட் பண்ணிடு. பானையே வச்சாச்சு. பொன்னி, அந்த பால் எடுத்து ஊத்துமா. அக்கா, நம்ம வேணா ஒரு கேம் வச்சுக்கலாமா? யாருக்கு ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு பார்க்கலாமா? எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பொங்க பாருங்களேன். என்ன நம்ம இன்னும் பொங்கவே இல்ல, என்ன அப்படியே இருக்குது. இவங்களுக்கு எப்படி இருக்குது? அடடா, என்ன இவங்களுக்கு பொங்கற ஸ்டேஜ்ல இருக்குது. அம்மா சீக்கிரம் நல்ல நெருப்பு மூட்டுங்கம்மா. பசங்களா, கேம் எல்லாம் எதுக்கு? யாரு ஃபர்ஸ்ட் பொங்கனா என்ன, யாரு லாஸ்ட் பொங்கனா என்ன? அங்க பாருங்க, நம்மளுக்கு பொங்கி வருது பாருங்க. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். பவித்ராமா, அந்த அரிசி இருக்கு பாரு, அதை எடுத்து போடுமா இப்ப அதுல. அத்தை, இதுக்கு இவ்வளவு நல்லா இருந்தா போதுமா அத்தை? இது மொத்த வெள்ளத்தை போட்டுட்டுமா? அம்மா, நிறைய வெல்ல போடுங்கம்மா, அப்பதான் டேஸ்டா இருக்கும். சரி, என் கையால இப்ப நான் இந்த பொங்கலை கலந்து விடுறேன். பாட்டி, இதுல முந்திரி ஏலக்காய் போடலையா நீங்க? இருங்க கண்ணுங்களா, கடைசியில இறக்கும் போது முந்திரி பருப்புலாம் நெய்யில வறுத்து போட்டாதான் சுவையா இருக்கும். பிரெயின் போட்டுவேன் கல் எல்லாம் எங்க பாருங்க, நம்மளுடைய பொங்கலை பொங்கி வர போகுது. எல்லாரும் ரெடியா இருங்க. 3 2 1. ஹே, நம்மளுடைய பொங்கலை பொங்கிடுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல். ஹே, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஹே ட்விங்கிள், பாத்தியா, நம்மளுடைய பொங்கலை பொங்கிடுச்சு. ஜாலி ஜாலி, சூப்பர். ஹே ஹே, எஸ் டோரா, இன்னொரு தியா உங்க வீட்டுல தான் பொங்கவே இல்ல. அட, இந்த அக்காங்களுக்கு கூட பொங்கி வந்துருச்சு. நம்மளுக்கு தான் லாஸ்ட் போலயே. அம்மா, என்னம்மா நம்ம வீட்டு பொங்கல் மட்டும் பொங்கியே வர மாட்டேதே. மிராண்டா, அங்க கொஞ்சம் ரைஸ் வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணு மிராண்டா. ஓகே, இப்போ அது கூடவே கொஞ்சமா நம்ம வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தியா, அங்க பாத்தியா, நம்ம வீட்டு பொங்கல் பொங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப பாரு பொங்கதான் போகுது. எல்லாரும் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏய், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சரி, இப்போ இது கூட நம்ம அரிசி கழுவிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். பொன்னி, அந்த வெள்ளம் இருக்கு பாரு பொன்னி, அந்த வெள்ளத்தையும் எடுத்து கொட்டு அதுல. இப்ப சரிங்க அத்தை, இப்ப நான் நெய்யை சூடு பண்ணி முந்திரி பருப்புலாம் வறுத்துடுறாங்க அத்தை. அம்மா, நல்லா நிறைய முந்திரி பருப்பு போடுங்கம்மா, சூப்பரா இருக்கும் அப்பதான் சாப்பிடுறதுக்கு. சரி, இப்ப பொங்கல் கூட கரும்பு, வாழைப்பழம், குங்கும மஞ்சா, பூ எல்லாத்தையும் வச்சு படைச்சிடலாம். இந்த வாட்டி செஞ்சிருக்க பொங்கலோட ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மம்மி, இந்தாங்க மம்மி, நம்ம இந்த லீஃப்ல வச்சு படைச்சிடலாம். ரெயின்போ, உள்ள
எல்லாம் தயாரா இருக்குது. நம்ம சூரிய பகவானை கும்பிட்டுலாமா? எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க. எல்லாரும் வேண்டிக்கோங்க. நம்ம பொங்கல் அப்ப சூரிய பகவானை தான் கடவுளா கும்பிடுவோம். சரிங்களா? விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா மக்களுக்குமே சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் வராம இந்த கடவுள் தான் பாத்துக்கணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? சன்ன கார்டன் நினைச்சு ப்ரே பண்ற இந்த ட்ரெடிஷனல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தெரியுமா? இந்த ஃபெஸ்டிவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியோ நல்லபடியா பொங்கலை கொண்டாடி முடிச்சாச்சு. சூப்பரா இருந்துச்சுல?